அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்தோடு சந்திப்பதில் மகிழ்கிறேன். கொளுத்தும் வெயிலில் ஒகேனக்கலில் ஒரு குளுகுளு குளியல். அடித்து பெய்கிற மழை மாதிரி அடித்து ஆடுது வெயில். ஏம்மா வெளியே போயிட்டு வந்தால் சுக்கா உலர்ந்து போயிடுறோம். கொஞ்ச நெஞ்ச வெயிலா? நெசமாகவே கருவாடு தான். வேனல் கட்டி வேர்க்கூறி எல்லாம் படையெடுத்து எரிய ஆரம்பித்தது போக இப்போ எல்லாம் டைரெக்டாக இருப்பு சட்டி வதக்கல் தான் போடுது வெயில். சுருண்ட தக்காளி பழம் மாதிரி வெயிலை வெறிச்சிட்டு வீட்டில் உட்காந்துருந்த போது ஏன் மழையை மட்டும்தான் வேடிக்கை பார்க்கணுமா என்ன? போன வருஷம் போன ஒகேனக்கல் ஞாபகம் வந்துச்சு. அப்போ இங்கே எண்ணெய் குளியல் போட்டு மீன் குழம்பு வறுவல் எல்லாம் வச்சு தலைவாழையில் சுட சுட சாப்பிட்ட ஞாபகம் வந்தது. ஞாபகச்சூடு ஆறுவதற்குள் எடுத்தேன் ஃபோட்டோ ஆல்பத்தை, போட்டேன் பிளாகில். இப்போது யூடியூப்லேயும் அதை பற்றி விவரம் கொடுக்குறேன். இப்போது அதை புகைப்படங்களை பார்க்கும்போதே போய் ஒரு ரவுண்ட் அடித்து குளிச்சுட்டு வரலாம் போல இருந்தது. அப்படி தண்ணி அள்ளி அடிச்சுக்கிட்டு ஓடும். துணியெல்லாம் கூட அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தது. அதில் அதுவும் குளிச்சுட்டு போட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் எம்மா தூரம். ஸோ நினைவலையிலே ஒரு குழுகுழுவலாக போயிட்டு வருவோம். நம்ம இங்கேருந்து உடனே போக முடியுமா? சேலம் தாண்டி பெங்களூர் இது கிட்டத்தட்ட ஒகேனக்கல் போகிறதுனா ரொம்ப தூரம் தானே நமக்கு. அது இப்போ அது நல்ல கம்பியெல்லாம் வச்சுருக்காங்க குளிக்கிற இடத்துல. ஆனால் அந்த இடத்துல போய் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியான்னு பெண்களுக்கு ஒரு ஹால் மாதிரியே கட்டி தண்ணி வழியாக வருது. அது ரொம்ப அடிக்குங்கிறதுக்காக குழாய் மாதிரி மேலேருந்து கொட்டுது. வரிசையாக நின்று குளிக்கலாம். ஆண்களுக்கு பெரிய அருவி மாதிரியே வருது. துணி மாத்திர இடமெல்லாம் இருக்குது இங்கே. இப்போல்லாம் இங்கே எண்ணெய் குளியல் போடக்கூடாதான். வயல் வரப்புக்கு போகிற தண்ணீர் கெட்டு போகுதுன்னுட்டாங்களாம். ஸோ எண்ணெய்க்கு தடா விட்டுட்டாங்க. அது அங்கேருந்து அப்போ அந்த பாலத்து மேலே இருந்தே அந்த நடுவில் ஒரு பாலம் வேறு வச்சுருக்காங்க. அந்த பாலத்தில் நடந்து போய் நம்ம அந்த ஆற்றை பார்த்துட்டு வரலாம். குறுக்கால போய் தடான்னு கொட்டுற தண்ணி நம்ம மேலே கொட்டுறது இல்லை. ஏதோ பைப்பு குழாய் மாதிரி மேலே இருந்து கொட்டுது. ஏன்னா அந்த அளவு அந்த அமைப்பு வச்சுருக்காங்க. ஒகேனக்கல்னாலே அங்கங்கே வெட்டுப்பட்டு மாதிரியே தண்ணி அங்கங்கே ஊற்றிக்கிட்டே இருக்கும். பெண்கள் அப்புறம் நம்ம போட்டிங் போகும்பொழுது அங்கே போய் தனியாக போய் குளிக்கலாம். அந்த இடத்துல கூட இறங்கி நின்று குளிக்கலாம். நமக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். பெண்களுக்குன்னு தனிப்பகுதி, தனி ரூம். உடனே சேஃபாக குளிச்சாச்சு. அதனால ஆண்கள் குளிக்கும் பகுதியிலும் கம்பி பாதுகாப்பு பலமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கூட்டம். எண்ணெய் மாலிஷ் பண்ணுறேன்னு இடத்தையெல்லாம் நாங்கள் போனபோது கருப்பாக்கி வச்சுருந்தாங்க. இப்போவா சுத்தமாக இருக்கான்னு தெரியல. கால் வச்சா வலிக்கிடுமோன்னு பயந்துக்கிட்டே நடந்தேன். அப்போது ஆடை சுழட்டும் தண்ணீர். ஃபோட்டோ எடுக்கும் பொழுதே அவ்வளோ பயமாக இருந்தது. கேமரா விழுந்துல போதும். நீ என்ன வேகம். மகிழ்ச்சியுடன் வாருங்கள், மது அருந்தி விட்டு வராதீர்கள்னு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. குதூகலமாக செல்லுங்கள், குப்பையை போட்டு விட்டு செல்லாதீர்கள் அப்படின்னு வேறு போர்டு வச்சுருக்காங்க. அருவி கரையோரமே சுட சுட போலி அடை மாதிரி பலகாரம்லாம் சுட்டு வச்சுருந்தாங்க. சில பேர் அங்கேயே உட்காந்து ராக்கி களியை காரக்குழம்புல தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கீரை குழம்போ காரக்குழம்போ இங்கே விற்க வந்தவங்கள்லாம். அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் மீன் கூட சுட சுட சிவப்பாக பொரித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பழமெல்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமான பழங்களை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. எதனாலும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரங்ஸுக்கு இப்படி ரோட்டில் வாங்கி திங்கிறதுலாம் சுத்தமாக பிடிக்காதா. அதான் நேராக 1/2 கிலோமீட்டர் வெளியே போய் இருக்கிறதுலே சுத்தபத்தமான ஹோட்டல் ஒன்றில் உட்காந்து சாப்பிட்டோம். மீன் சாப்பாடு தான் செம பசி. என்ன தான் இங்கே பெரிய மீனாக இருந்தாலும் நம்ம கடலில் பிடிக்கிற வஞ்சிரம் தான் ருசி. ஃபோட்டோ எல்லாம் பார்த்து நிஜமாகவே கொஞ்சம் எனக்கு குளுகுளுன்னு ஆகிட்டு தான். இதை சொல்லும் பொழுதே எனக்கு அங்கே போயிட்டு ஒரு ஃபீலிங் ஏற்படுது. நிச்சயமாக கொளுத்தும் வெயிலில் நீங்கள் குளுகுளுன்னு இருக்கணும்னா ஒகேனக்கல் போயிட்டு வாங்க. நன்றி.